திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக இன்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் நிற்கின்றோம். மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. அநேகர் தங்களுக்கு பிரியமானவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று சொல்லி வீட்டை அலங்கரிப்பதிலும் அதற்கான ஆயத்த வேலைகளிலும் ஈடுபடுவதை காண்கின்றோம். அநேக திருமணங்கள் இந்த நாட்களிலே விடுமுறை காலங்கள் லீவ்ஸ் டைம் வர்றதுனால அவங்கெல்லாம் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னுமாக வெளிநாடுகளில் இருப்பவரெல்லாம் சொந்த ஊருக்கு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்து வராங்க. இன்னும் அநேகர் கடைசி நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து விடலாமா, கடனை வாங்கியாவது நாம் ஏதாவது தேவைகளை சந்தித்து விடலாமா என்று சொல்லி அவங்க பிரயாசம் எடுத்துகிட்டு வராங்க. பல மக்கள் இந்த கிறிஸ்துமஸை சந்திப்பதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாமும் கூட இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆசிரியத்தில் இந்த சனிக்கிழமை தான் மிகவும் முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் கர்த்தருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். அங்கே ஏராளமான ஏழை ஜனங்கள் வருகிறார்கள், ஆயிரக்கணக்கிலே வராங்க. அவர்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு நாம் இலவசமாக சேலைகளையும் இன்னுமாக பேண்ட் ஷர்ட்டையும் நாம் அளித்து வருகிறோம். ஏராளமான நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிறவர்கள் எல்லாம் அதற்கு உதவி செய்து they are making it possible. அதை செய்வதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் பண்ணுறாங்க. இது மாத்திரம் இல்லாதபடி எனது தாயாரும் கூட ஏராளமான பணத்தை செலவழித்து ஏனைய சேலைகள் பேண்ட் ஷர்ட்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அவர்கள் எல்லோருக்கும் 3வது சனிக்கிழமை என்று ஆசிரியத்திலே வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு மிக மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். அது லைவ் டெலிகாஸ்டாக யூடியூப்லேயும் வரும். டாக்டர் ஜே கிறிஸ்டோபர் ராஜனாப்பேட்டர் யூடியூப் சேனல்லையும் வரும். இன்னுமாக அது பெனியல் டிவியிலே லைவாக வரும் என்பதையும் உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த நாளிலே ஏறக்குறைய ஒரு 1000 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு நாம் மட்டன் விருந்து அளிக்க இருக்கிறோம். ரைஸ், மட்டன் கறி என்று சொல்லி அவர்களுக்கு சிறப்பான உணவை சாம்பார் அளிக்க இருக்கிறோம். அதற்காக ஏராளமான பணத்தை நாம் செலவழிக்கிறோம். தேவைகள் இருக்கிறது. நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்னொரு பக்கம் கூட்டம் முடிந்த உடனே வருகிற மக்களுக்கெல்லாம் மிக சிறப்பான அவர்களுக்கு ஜெபம் எடுக்கப்படும். கடைசியில் ரொம்ப நேரம் மக்கள் காத்திருந்து ஜெபிச்சு விட்டு போவாங்க. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆசிரியத்திற்கு நீங்கள் 3வது சனிக்கிழமை வாருங்கள். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோரெல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். நல்ல உள்ளம் கொண்ட அநேகர் அங்கே தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா வசதிகளையுமே நாம் செய்து கொடுத்துருக்கிறோம். வயதான காலத்தில் வேறு என்ன தேவை? ஜெபம்தான் தேவை. எனவே அவர்களுக்காக இடைவிடாது ஜெபம் நடந்து கொண்டிருக்கின்றது. காலையும் மாலையும் ஜெபம் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். வெளியே இருந்து வரம்பெற்ற ஊழியக்காரர்கள் வந்து ஜெபத்தை நடத்துகிறார்கள்.
நிறைய கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் போதிக்கின்றார்கள். அது அவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். பல காரியங்கள் அவர்களுக்காக செய்யப்படுகிறது. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு நல்ல உணவு பரிமாறப்படுகிறது, அவர்களுக்கு நல்ல சாப்பாடு பரிமாறப்படுகிறது. விதவிதமான உணவுகள் 3 வேளை நாம் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு எப்படியாவது ஒரு திருப்தி உண்டாக வேண்டும் என்று சொல்லி, அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி எடுக்கிறோம். இன்னும் இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் உங்கள் பெற்றோர்களை சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வீட்டில் பார்க்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஏராளமான இடங்கள் இருக்கின்றன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையிலே அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். இப்படியாக அவர்கள் அந்த ஊருக்கு பெத்லகேமுக்கு வராங்க. பெத்லகேம் என்பது அவர்கள் பிரயாணப்பட்டு வந்திருக்கிற பரிச்சயம் இல்லாத ஒரு ஊர், முன்ன பின்னு தெரியாத ஒரு ஊர், சொந்த ஊர் தான், ஆனால் அதிகமாக டச் இல்லாத ஒரு ஊர். அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்திலே பெத்லகேமிலே அவர்களுக்கு அந்த பிரசவ காலம் நேரிட்டது. என்றால் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. கேற்றபடி அவங்களுக்கு பிரசவ காலம் வந்துதான். ஒரு வழியில் பிரசவ காலம் வந்திருக்கலாம் இல்லையா, குழந்தையை பெற்றிருக்கலாம். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க்கு, அது போகிற வழியிலே டக்குன்னு டெலிவர் ஆகிருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பிறப்பு என்பது பெத்லகேமில் தான் இருக்கணுங்கிறதுனால ஆண்டவருடைய வேலை வர்ற வரைக்கும் அந்த குழந்தை காத்திருந்து பெத்லகேமுக்கு வந்த மாத்திரத்தில் தான் அங்கே குழந்தை பிறந்தது. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபொழுதும் பொய்யாய் போகாது என்பதற்கு அவர் பெத்லகேமில் பிறந்தார் என்பதுதான் மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசு பெத்லகேமில் பிறப்பார் என்கிற இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அது நிறைவேற வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த ராஜா இப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுக்கின்றார். அதுக்காக தான் யோசேப்புக்கு அந்த டைமில் தான் என்கேஜ்மெண்ட் ஆகுது, மேரி கூட. அதனால தான் அவருக்கு அழைச்சிட்டு வராரு. கரெக்டாக பெத்லகேம் வந்த உடனே அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அங்கே அந்த குழந்தை பிறக்கின்றது, மேசியா பிறக்கின்றார். பைபிள் உள்ள வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமைகள் இருக்கிறது என்பதை அநேகர் இன்றைக்கு உணராதவர்களாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இந்த பைபிளில் உள்ள வசனங்களை அவர் கொடுக்கின்றார். நீ வளங்கொண்டு இடங்கொண்டு நீ பெருகுவாய், நான் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இரு, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பைபிள் உள்ள வசனங்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறியே தீரும். நான் பல வருடங்களுக்கு முன்பதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட புதிதிலே அவர் எனக்கு ஒரு வஸ்திரத்தை வாக்குத்தம்மை கொடுத்த, உன்னை கொண்டு நான் கிழவனையும் முதியவர்களையும் வாலிபர்களையும் கன்னிகளை நொறுக்குவேன் என்று, குதிரையும் குதிரை வீரனை நொறுக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறி வருவது நான் காண்கின்றேன். தேவன் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் ஒருபொழுதும் பொய்யாய் போகாது. அந்த வார்த்தைகள் நிறைவேறியே தீரும். ஒரு வசனம் கூட பொய்யாக போகாது. நிறைய பேர் பைபிள் வச்சுருக்காங்க தவிர்த்து அது என்ன, அதனுடைய வல்லமை என்ன என்பதெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு வீட்டுக்கு ஜபிக்க போயிருந்தேன். அப்பொழுது அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. தலையணை பக்கத்தில் பைபிள் வச்சுருந்தாங்க. நான் பாராட்டுகின்றேன். ஒரு பாதுகாவல் என்று சொல்லி அவர்கள் அந்த பைபிளை வச்சுருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பைபிளை அப்படி நாம் வைப்பதை விட எடுத்து படித்து அதை உரிமையாக்கி ஆண்டவரிடத்தில் நம்ம மன்றாடுவோம் என்றால் அது நிச்சயமாக நமக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கலாம். மிக சிறப்பான வழி நேரம் பொழுதை கழிப்பதற்கு, டைம் பாஸ் பண்ணுவதற்கு பைபிள் எடுத்து வாசிங்க. பிஸியாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பைபிளை வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். அதில் வசனம் எனக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில வார்த்தைகள் உள்ளத்தை தொடும், ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அதை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து நீங்கள் அதை வைத்து ஜெபியுங்கள். அதில் இருக்கிற வசனம் ஒன்று கூட பொய்யாய் போகாதபடிக்கு ஆண்டவர் அதை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. மிக சாதாரணமான மனிதர்கள் கூட மிகப்பெரிய மனிதர்களாய் மாற்றப்பட்டார்கள். இந்த உலகத்தை அசைப்பவர்களாய் மாற்றப்பட்டார்கள். காரணம் இந்த வார்த்தைகள், வாழ்வு தரும் வார்த்தைகள், வசனங்கள் பாதைக்கு தீபமாக நமக்கு இருக்கின்றன. பிரியத்துக்குரியவர்களே, எனவே நாம் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிறிஸ்தவனையும் இந்த பைபிளையும் பிரிக்க முடியாது.
இவருடைய வசனங்களை துண்டு துண்டாக நம்மை வெட்டி போட்டாலும் கூட நம்மிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. நாம் ஜீவன் இருக்கிறபடி மறியந்த இந்த வசனங்களை நம்ம உள்வாங்கி இருக்கிறோம். அது நமக்கு சொந்தமானவைகள். அதை யாரும் நம்மிடத்திலிருந்து எடுக்க முடியாது. இரவு நேரங்களிலே தூக்கம் வரவில்லையா? 91வது சங்கீதத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். எங்கே நான் கடந்து போனாலும் பிசாசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள், தூக்கம் வரவில்லை என்று சொல்லுபவர்கள், வியாதியாக இருக்கிறேன் என்று சொல்லுபவர்கள், மரண பயத்தோடு நான் வாழ்கிறேன் என்று சொல்லுபவர்களுக்கெல்லாம் நான் ஆலோசனையை சொல்வது உண்டு. 91வது சங்கீதத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அதுதான் உங்களுக்கு மருந்து. தட் இஸ் அ மெடிசின் ஃபார் யூ. நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த வியாதியும் உங்ககிட்ட வராது, எந்த பிசாசும் உங்ககிட்ட வராது. நான் சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதித்து போடுவேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி நான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வது வழக்கம். பிரியத்துக்குரியவர்களே, வசனங்கள் நம்மை தேற்றுகின்றன, வாழ்வளிக்கின்றன. தேவன் நமக்கு சொந்தமாக இந்த பைபிளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தருவதற்கான திறவுகோலாக இருக்கின்றது, கீயாக இருக்கிறது. இதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினால் இந்த உலகத்தை நீங்கள் அசைக்கலாம். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த வஸ்திரங்களை நீங்கள் உரிமையாக்கி சொந்தம் கொண்டாடுகிற பொழுது, எனக்கு என்று சொல்லுகிற பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு அந்த சொத்து எனக்கு, இந்த சொத்து எனக்கு என்று சொல்லி உலகப்பிரமான காரியங்களை அநேக சொந்தம் கொண்டாடுறாங்க. ஆனால் நாமும் வசனங்களை சொந்தம் கொண்டாடுவோம், ஏசப்பாவுடைய வார்த்தைகளை சொந்தம் கொண்டாடுவோம். அப்பொழுது நமக்கு எல்லாம் உண்டாகும் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. இப்படியாக அந்த வசனம் நிறைவேறும்படியாக பெத்லகேமிலே மரியாள் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இன்னொன்றை நாம் இங்கே காண்கிறோம். அங்கே சத்திரத்தில் இடமில்லை, அங்கே யாரையும் தெரியவில்லை, அவர்கள் கையில் பணம் இல்லை, அவர்கள் அறிமுகமானவர்கள் அல்ல, அவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, பெரிய பணக்கார குடும்பங்களை சார்ந்தவர்கள் அவர்கள் அல்ல, அவர்களுக்கு வேலைக்காரர்கள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இடமில்லை போ, பணமில்லை போ என்று சொல்லி எவ்வளவோ அவர்களுக்கு எதிரிகளாக, எதிரிடையாக, அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாதவர்களாக, பெத்லகேமில் அவர் கால் மிதிக்க முடியாதவர்களாக எவ்வளவோ சவால்கள் அவர்களுக்கு காத்திருந்தால் அதையும் மீறி அங்கே ஆண்டவர் பிறந்தார். அதையும் மீறி அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இடத்தை வைத்திருந்தார். அந்த மாட்டுத் தொழுவத்தில் அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அந்த மாட்டுத்தொழுவத்தில் முன்னணை என்றால் மேஞ்சர், இங்கிலீஷில் மேஞ்சர் சொல்கிறோம், தீவன தொட்டி. அந்த மாடுகளுக்கெல்லாம் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, வைக்கோல் அதெல்லாம் போடுறாங்களா, அதுதான் அந்த மேஞ்சர். அதில் அங்கே குழந்தையை கொண்டு போய் கிடத்துறாங்க, அங்கே குழந்தையை பெற்று அங்கே கிடத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி 1000 காரியங்கள், 1000 பேர்கள் உங்களை எதிர்த்து நிற்கலாம், 1000 பிசாசுகள் உங்களை எதிர்த்து நிற்கலாம். உன்னை வாழ விட மாட்டேன், நான் உன்னை என்ன செய்கிறேன் பார், உன்னை அழிக்காமல் விட மாட்டேன், உன் நல்ல பெயரை அழிக்காமல் விட மாட்டேன், உன் பிள்ளைகளை அழிக்காமல் விட மாட்டேன், உன் சொத்துக்களை அழிக்காமல் விட மாட்டேன் பாருன்னு சொல்லி எவ்வளோ பேர் எவ்வளவோ கங்கணம் கட்டலாம். பிசாசு இரவு பகலும் உங்களுக்கு விரோதமாய் பற்களை கடிக்கலாம். இந்த உலகமே உங்களை எதிர்த்து நிற்கலாம். உங்களுக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். இங்கே மரியாளுக்கும் யோசிப்புக்கும் ஒருவரும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ நோபடி ஃபார் த சேக் ஆஃப் ஆர் ஃபார் த சைட் ஆஃப் ஜோசப் அண்ட் மேரி. அவங்க யாரும் இல்லை. ஆனால் அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. அங்கே ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அங்கே மாட்டுத்தொழுவம் ஆயத்தமாக இருந்தது. அங்கே ஆண்டவர் அழகாக பிறந்தார். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பைபிள் அழகாக சொல்லுது. there is surely a future hope for you and your hope will not be cut off. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்தாலும் உங்களுக்கென்று ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். அதை இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும், எந்த பிசாசினாலும், எந்த பொல்லாத கிரியையினாலும் தடுக்க முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்தார். அங்கே இடம் இல்லை, இங்கே இடம் இல்லை, யாரும் தெரியல, பணம் இல்லை, எதுவுமே ஒரு மேட்டர் இல்லை. அவர் சித்தம் நடந்தது. இன்றைக்கு உங்களுக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம், இருந்தும் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் இருந்தும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கலாம், நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், சேவிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம், சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். பரவாயில்லை, எதுவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆண்டவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிய தீரும். God will surely bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பதை இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர் உயர்த்தியே தீருவார். அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை ஆசீர்வதிச்சே தீர்வாருங்க. யாராலும் தடுக்க முடியாது. ஏசப்பட வேலை வரும்பொழுது தடுப்பவன் யார்? இஃப் காட் இஸ் ஃபார் அஸ், ஹூ இஸ் அகெயின்ஸ்ட் அஸ்? பயப்படுறீங்களா? மனுஷங்களை கண்டு பயப்படுறீங்களா? பிசாசை கண்டு பயப்படுறீங்களா? எதையும் கண்டு பயப்படுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க. யாராலும் உங்களை தடுக்க முடியாது. சந்தோஷமாயிருங்க. ஏன் கவலைப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு ஒரி பண்ணுறீங்க?
ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் அழகாக அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டே இருப்பார். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. இந்த கிறிஸ்துமஸ் காலம் உங்களுக்கு சொல்லுது, நிச்சயமாக இயேசு பிறப்பார், பிறந்து விட்டார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பிறக்கும், ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை வருஷமாக நீங்கள் காத்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி உங்களுக்கு வரும். இத்தனை வருடங்களாக எதற்காய் நீங்கள் காத்திருந்தீர்களோ, எதற்காய் நீங்கள் போராடினீர்களோ, அது நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. இன்னொரு சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள் வயசை பார்க்காதீங்க, பேங்க் பேலன்ஸை பார்க்காதீங்க, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்னு சொல்லி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு யாராவது வராங்களான்னு சொல்லி பார்க்காதீங்க. இயேசுவை பாருங்கள். அவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு, சுகத்தை தருவதற்கு, உங்கள் ஆயுசு காலங்களையும் உங்கள் பலத்தையும் பெருக பண்ணும்படிக்கு அவர் இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கிறார். இது மனிதனுடைய சத்தம் அல்ல, இது கர்த்தருடைய சத்தம். உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை பெருகும், உங்களுடைய பலன் பெருகும், உங்களுடைய ஆயுசு காலங்கள் பெருகும், வியாதி உங்களை விட்டு ஓடி போகும். நீங்கள் எத்தனை காலமாக எதற்காய் காத்திருக்கிறீர்களோ அதை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கி நான் இப்போ சொல்ல போகிற 3வது காரியம் என்னை ரொம்பவும் தொடுகின்ற ஒரு இடம். இதை குறித்து நான் ஆர்வமாக பேசும்படியாக விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இந்த இப்போ நான் பேச போகிறது எனக்கு மிகவும் என்னை கிறிஸ்துமஸ் காலங்களில் என்னை தொடுகின்ற ஒரு இடம். பாருங்கள், முதல்ல யோசேப்பும் மரியாளும் அவங்க எங்கே போகிறாங்கன்னா மாட்டுத்தொழுவத்திட்ட போகல, அவங்க சத்திரத்தான் போகிறாங்க. ஐயா, எங்களுக்கு ஒரு இடம் தருவீங்களா? எங்கள் மனைவி பேர்காலமாக இருக்கிறாங்க, எப்போமாவது குழந்தை உடனே பிறந்துற மாதிரி இருக்குது, பாவம் ஐயா, ஏதாவது ஒரு இடம் தாங்கன்னு சொல்லி சத்திரத்தில் தான் போய் அவர் இடம் கேட்டார். அவர்கள் ஏற்கனவே ஆட்கள் வந்துட்டாங்க, உங்கள் இடம் இல்லை. பணம் வச்சுருக்கீங்களா? பணம் இல்லை, நாங்கள் ஏழைங்க. அப்போ உங்களுக்கு இடம் கிடையாது, போங்கன்னு சொல்லி சத்திரத்தில் போய் இடம் கேட்டாங்க. இல்லை, நீங்கள் போங்கன்னு விரட்டி விட்டாங்க. உடனே மாட்டுத்தருவம், ஐயா அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை, ஆனால் நாங்கள் இடம் தாரோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அங்கே போய் தங்கினாங்க. அங்கே தான் ஏசப்பா பிறந்தாங்க. ஒரு சத்திரம், நான் உனக்கு கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னோன்னே, அப்படியா, சரி பரவாயில்லை, எனக்கு சத்திரம் இல்லாவிட்டால் என்ன, மாட்டுத்தொழுவம் இருக்கிறது என்று காத்திருந்த மாட்டுத்தொழுவத்துக்குள்ளே ஆண்டவர் போனார். இன்றைக்கி நிறைய பேர்களை ஆண்டவர் இதை போலவே தேடி போகிறார். என் ஊழியத்துக்கு நீ வரமாட்டாயா? என் ஊழியத்துக்கு நீ கொடுக்க மாட்டாயா? வாலிபனே, வாலிப மகளை, நீ இவ்வளோ தாழ்ந்து நிறைந்தவளாக இருக்கும்படியாக உன்னை படைத்திருக்கிறேன், அந்த தாழ்ந்துகளை எனக்கு நீ தரமாட்டாயா? நீ நல்லா பாடுகிறாய், என் ஊழியத்துக்கு நீ வரமாட்டாயா? உனக்கு நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறது, என் ஊழியத்துக்கு நீ வரமாட்டாயா? நிறைய கூட்டங்களை நீ ஆர்கனைஸ் பண்ண மாட்டாயா? நீ என்னிடத்துக்கு வரமாட்டாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். நம்முடைய ஊழியத்திலும் கூட எத்தனை பேர்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு உதவி ஊழியக்காரர்களாக அழைத்தார், பொறுப்புகளை கொடுத்தார், பதவிகளை கொடுத்தார், கூடவே அழைத்து கொண்டு செல்வதற்காக அவர்களை அழைத்தார். வாங்க, என் தாசனை தாங்கி பிடிங்க, இந்த ஊழியத்தை தாங்கி பிடிங்க, ஊழியத்தை நிறைய மக்கள்கிட்ட சொல்லுங்கள், நிறைய பேரை அழைச்சிட்டு வாருங்க. ஊழியம் என்பது பல விதங்களிலே அநேகருக்கு கொடுக்கப்படுகிறது. தலைமை பொறுப்பாகவும் இருக்கலாம், ஆட்களை வரவேற்கிற பொறுப்பாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வருகிறவர்களை உட்கார சொல்கிற பொறுப்பாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அந்த சேர்களை துடைத்து போடுகிற பொறுப்பாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எச்சில் இலைகளை எடுக்கிற பொறுப்பாக இருக்கலாம். பாருங்க, அந்த நாகர்கோவில் மாத்தாண்ட கூட்டங்கள் என் மனைவி தான் அந்த எச்சில் இலைகளை எடுப்பார். நானே பார்த்து கொண்டிருப்பேன். எச்சில் இலைகளை எடுக்கிறதுனால ஒன்றும் குறைந்து போகலை, ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டல்லவா? அநேக நேரங்களிலே நாம் கர்த்தர் நமக்கு தருகிற பொறுப்புகளை நாம் போற்ற வேண்டும். எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், எப்படியோ வாழ்ந்தேன், நான் பிசாசு பிடித்தவனாக இருந்தேன், பிசாசு பிடித்தவளாக இருந்தேன். 38 வருஷங்கள் 40 வருஷமாக பிசாசு பிடிச்சிருந்துச்சு. இந்த பாஸ்டர் வந்தார், ஜோம் பண்ணார், சுகம் கிடைச்சிது. நான் என் வாழ்நாள் பரியந்தம் செருப்பாக இருப்பேன், என் வாழ்நாள் பரியந்தம் நான் இந்த ஊழியத்திற்கு நான் ஒரு கருவியாக இருப்பேன், என்ன வேலை செய்ய சொன்னாலும் செய்வேன், நான் எங்கே நான் ஓடி ஓடி உழைப்பேன் என்று சொல்லி நாம் சந்தோஷமாக தேவன் நமக்கு தந்த ஊழியத்தை நாம் சுமந்து செல்ல வேண்டும். ஆண்டவரை என்ன தேடி வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆண்டவர் தகுதியே இல்லாதவேனா? தகுதியே இல்லாதவனா? எனக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை தந்திருக்கீங்க, சோதரம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஊழியத்தை கட்டி பிடித்து கொள்ள வேண்டும், போற்ற வேண்டும். ஆனால் பிரச்சனை என்ன, ஊழியத்துக்கு போனோடனே அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டு சாத்தா அதெல்லாம் மறந்து முக்கியமானவைகள்லாம் மறக்க வைத்து முக்கியமற்றவைகளை மூளைக்குள்ளே கொண்டு வரான். அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி முக்கியமற்றவைகளை கொண்டு வரான். கடைசியில் அவங்களுக்கு அதிருப்தி ஏற்படுது.
முதல்ல அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, ஆதி அன்பு இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் ஊழியங்களிலும் நல்லா இருக்குது. தேடி ஆண்டவர் வந்திருக்கா, ரொம்ப சந்தோஷம். ஊழியத்தில் இருந்தால் பரலோகத்தில் இருந்த மாதிரி இருக்குது, அடைக்கலான் குருவி முதியோர் இடத்துல இருந்தால் பரலோகத்தில் இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஜெபம்லாம் ரொம்ப தொடர்ந்து பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். பிறகு அங்கே ஏதோ ஒரு அதிருப்தி, ஊழியத்தில் ஏதோ ஒரு அதிருப்தி, அடைக்கலான் குருவி முதியோர் இடத்துல தங்கியிருப்பவங்க ஏதோ ஒரு அதிருப்தி வருகிறது. பிரியத்துக்குரியவர்களே, அந்த பாருங்கள், அங்கே அதிருப்தி ஏற்பட்ட உடனே இந்த ஊழியத்தில் வந்தவங்க நிறைய பேர், இந்த ஊழியம் வேண்டாம், பாஸ்டர் சரியில்லை, கூட இருக்கிறவங்க சரியில்லை, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, நான் சொல்லப்படி கேட்கறதில்ல, நான் சொன்னால் கேட்டு தான் ஆகணும், அது எப்படி கேட்காம இருக்கலாம். இப்போ இது போன்ற எண்ணங்கள் வந்து எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், எனக்கு இந்த பாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், இது என்ன விட்டுருக்கு, இந்த ஊழியத்தை விட்டுருக்கு. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஊழியத்தை ஏற்றுக்கிட்டு செஞ்சவங்க பிறகு இந்த ஊழியம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் மறுபடியும் தேடி வருவார். இந்த ஊழியத்துக்கு வாமா, உன்னை இதுக்கு இங்கு தான் நான் வச்சேன், ஐயா வந்துருயா, இந்த இடத்த தான் உனக்கு நான் குறித்து வச்சேன், நீங்கள் இருமா, வந்துரு. ஆண்டவர் தேடி தேடி போய் அழைப்பார், நீ வா வா என்று சொல்லி அழைப்பார். அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், ஒரு கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், கதவுகள் திறந்தே இருக்கும். வாமா 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 மகனே, வா வா, இதான் அடைக்கல பட்டணம், இதுதான் உனக்காக நான் தெரிந்து கொண்ட இடம் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து கொண்டே இருப்பார். பிரியத்துக்குரியவர்களே, அப்படி அழைச்சிட்டே இருக்கும்போது வேண்டாம் வேண்டாம், நான் வரமாட்டேன், நான் யார் தெரியுமா, நான் வரமாட்டேன் என்று நாம் பிடிவாதம் காண்பித்து முகத்தை திருப்பி கொண்டு நோ என்று சொல்லி நான் கதவை பூட்டி விடுவோம் என்றால் உன்னத பாட்டை மறந்து விடாதீர்கள். என் நேசரோ பேய் விட்டார். அவர் கதவை தட்டுறார், மகளே, என் பிரியமே, என் ரூபவதியை, நீ கதவை தர. இல்லை, நான் கால்களை கழுவி விட்டேன், நான் இரவு உடை அணிந்து விட்டேன், நான் படுக்கையில் படுத்து விட்டேன், கம்பளியால் மூடிட்டேன், நான் வர முடியாது, பனியாக இருக்கிறது, வெளியே வந்தால் என் தலை நனைந்து விடும், நான் வர முடியாதுன்னு சொன்ன உடனே என் நேசரோ என்னை விட்டு போய்விட்டார். அழைத்து கொண்டே இருப்பார். வா, ஊழியத்துக்கு வா மகனே, தெரிந்து கொண்டேன், உன் தாயின் கருவிலேயே உன்னை தெரிந்து கொண்டேன், மகளே, உனக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுத்தேன், நீ வா. என் மகனே, என் மகளே, தாயின் கருவிலிருந்தே உன்னை இந்த ஊழியத்திற்கு என்றே வைத்தேன், நீ வா வா என்று சொல்லி சொல்லுவார். நீ ஊழியத்திற்காகவே இந்த பூமியில பிறந்தா என்று சொல்லி சொல்லுவார். மறுபடியும் தேடி வருவார், மறுபடியும் கைகளை பிடித்து அழைப்பார். இவர்களோ முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் என்றால், நான் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பார்கள் என்றால், ஒரு நாள் வரும், நேசர் போய்விடுவார், மாட்டுத்தொழுவத்தின் பக்கமாக போய்விடுவார். அப்படியா, நீ வரமாட்டியா, கடைசி கேப்ப வரமாட்டேன், சரி பரவாயில்லை, மாட்டுத்தொழுவம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி வேறு ஒருவர் யார் ஊழியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்காங்களோ அவர்களை நோக்கி ஆண்டவர் போய்விடுவார். நீ வேண்டாம் என்று சொல்லி விடுவார். ஆண்டவர் நம்மை வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் என்றால் அதை விட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை இருக்கவே இருக்காது. வேண்டாம், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போயிட்டார்னா அதுக்கு பிறகு அவர் தேடியே வரவே மாட்டார். பிரியத்துக்குரியவர்களே, மறந்து விடாதீர்கள், ஆண்டவர் தேடி வருவதற்கான காலம் இது. இந்த கிறிஸ்துமஸ் காலம், ஆண்டவர் ஊழியத்துக்கு வா, என் சட்டைகளுக்கு கீழாக நீ வா, இந்த சபைக்கு கீழாக நீ வா, இந்த பாஸ்டருக்கு கீழாக நீ வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இது அழைப்பின் காலம். ஆனால் நாம் அந்த அழைப்பை புறக்கணித்து, ஊழியத்தை புறக்கணித்து, தெய்வத்துடைய கிருபைகளை புறக்கணித்து, நான் ஆண்டவருக்காக வரமாட்டேன், ஊழியத்துக்காக வரமாட்டேன், இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பிக் கொள்வோம் என்றால், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை, நான் சொல்படி கேட்கல, நான் வரமாட்டேன், நான் ஏன் வரணும்னு சொல்லி சொன்னார்னா, அப்படியா நீ வர வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அடுத்தாப்புல ஒரு நபரை தெரிந்து கொள்வார். அதன் பிறகு ஆண்டவர் திரும்பி அழைக்கவே மாட்டார். ஐயோ, என்னை ஆண்டவர் அழைக்கவில்லையே, நான் போக முடியலன்னு சொல்லி எவ்வளவு கதறினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் அழைக்கும் பொழுது நாம் செல்வோம், அதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவர் நம்மை விட்டு விட்டார் என்றால், வேண்டாம் என்று சொல்லி மாட்டுத்தொழுவத்தின் பக்கமாய் போய்விடுவார் என்றால், அதை விட வேதனையான ஒரு காரியம் இருக்க முடியுமோ? எத்தனையோ பேர்களை எனக்கு தெரியும், அவர்களை ஆண்டவர் அழைத்தார், கிருபைகளை கொடுத்தார், யாருக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்து வைத்திருந்தார், உயர்த்தி வைத்து அழகு பார்த்து, அவர்களோ அற்ப காரணங்களுக்காக, சப்பை காரணங்களுக்காக, ஒன்றுமில்லாத காரணங்களுக்காக முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்கள் திரும்பி போன பொழுது ஆண்டவர் வேறு ஜனங்களை தெரிந்து கொண்டார். ஆண்டுடைய ஊழியம் தடைபடாது. தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுகிற வேலை, பணி, கனமான பணி. ஊழியம் மிகவும் கனமானது. ஊழியம் கர்த்தருடையது. அது யார் வந்தாலும் போனாலும் நிற்காது, அது போயிட்டே தான் நிற்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம விட்டுட்டாருன்னா நம்முடைய வாழ்க்கை பரிதாபமானதாக மாறிவிடும் அல்லவா? ஆண்டவர், என்னை ஒரு பொழுதும் நீர் வேண்டாம் என்று சொல்லிவிடாதீரும், என்னை விட்டு போய்விடாதையும், பரிசுத்தாவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதையும் என்று சொல்லி 51வது சங்கீதத்தில் அங்கே சங்கீதக்காரனாகி தாவீது கதறுகின்றார் அல்லவா? ஆண்டவர் நம்மை விட்டு போய்விடவே கூடாது, நம்மை வேண்டாம் என்று சொல்லிவிடவே கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம்.
ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த மாட்டுத் தொழுவம் ஆண்டவர் அந்த சத்திரம் வேண்டான்னு சொன்னதுனால தான், முடியாதுன்னு சொன்னதுனால தான் வந்துச்சு. அதே ஒரு நிலைமை எனக்கு வந்துவிடக்கூடாது ஆண்டவர். சவுல் சரியில்லாமல் போனதுனால தாவீது ராஜா வந்தார் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள் பைபிளில் இருக்கிறது, சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆண்டவரை, என்னை நீர் உமக்கென்று தெரிந்து கொண்டீர். எனக்கு வாழ்நாள் பரியந்த என்னை எங்கே போக சொல்றீரோ அங்கே தான் நான் போவேன். எங்கே இருக்க சொல்லுவீரோ, எந்த சபையில் எந்த ஊழியத்தில் இருக்க சொல்கிறீரோ அங்கே தான் நான் இருப்பேன் என்று சொல்லி நான் இருப்போம் என்றால் அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். நாம் அதை விட்டு விட்டு வேறு இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் நம்மை விட்டு விட்டு வேறு ஒருவரை தெரிந்து கொள்வார். அப்பொழுது அதிக வேதனை தான் மிஞ்சும். அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. ஜெபிப்போமா, நான் கண்களை மூடுவோமா? நான் உங்களை ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கட்டுமா? அப்பா, இந்த நாளில் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தீங்க, அதற்காக நமக்கு நன்றி. தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட எத்தனையோ பேர்கள் ராஜா ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆனால் அவர்கள் இந்த அழைப்பை புறக்கணிக்கிறார்கள், அள்ளல் தட்டுகிறார்கள், வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அழைப்புறது உண்மைதான், கெஞ்சுறது உண்மைதான். ஆனால் ஒரு கட்ட வரைக்கும் தான், அது ஒரு நாள் வரைக்கும் தான் அழைப்பார். அதன் பிறகு நான் வர மாட்டேன்னா, சரி நீ வர வேண்டாம் போ, நான் இன்னொருவரை தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி இன்னொருவரை நீ தெரிந்து கொள்வீரப்பா. ஆண்டவரே, அந்த நாள் வந்துவிடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நேரம் வந்துவிடவே கூடாது. கர்த்தாவே, நீ எங்களை விட்டு விட்டு இன்னொருவரை தெரிந்து கொள்ளவே கூடாதப்பா. ஏசப்பா, அந்த பயத்தை எங்களுக்கு தாருங்கப்பா, பயத்தை தாரு. சாத்தா அற்ப காரணங்களை, ஒன்றுக்கு உதவாத காரணங்களை காமிச்சு அங்கே இருக்காத, அந்த ஊழியத்தில் இருக்காத, அந்த இடத்துல இருக்காத, சபையில் இருக்காத, நீ புறப்பட்டு போ என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பதை காண்கிறோம் ஐயா. நாங்கள் அப்படிப்பட்ட ஆண்டவரை தோத்திரம் ஐயா, பரிதாபமான ஒரு நிலைமையில சிக்கி விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு, பிறப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் இப்பொழுதே கர்த்தர் அவர்களை தொட்டு என்ன வியாதியாக இருந்தால் அதை மாற்றி தெய்வீக சுகத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. எழும்பி நடமாட உதவி செய்யுங்க, ஓடியாட உதவி செய்யுங்க, அடைப்புகளை நீக்குங்க, செயல்படாத அவயங்களை செயல்பட வைங்க. சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, வேலை செய்ய முடியல, படிக்க போக முடியல, சம்பாதிக்க முடியல, எனக்கு எல்லாம் முடியல சொல்கிறவர்களுக்கு முடியும்படியாய் செய்யுங்க. இன்றைக்கே இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். எவ்வளோ லட்சங்களை இழந்து விட்டேன், கோடிகளை இழந்து விட்டேன், ஒரு ரூபாய் கூட இல்லையே என்று யோபுவை போல தவிக்கிற மக்களுக்கு பல மடங்கு திருப்ப கொடுத்து நீர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, திருமணத்தால் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு, ஐயோ வேலை பார்க்குற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, என்ன பண்ணுவேன்னு தவிக்கிறவருக்கு நிம்மதியை தாரும். ஆண்டவரே, சமாதான பிரபுவே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் சமாதானத்தை தாரும். ஆண்டவருடைய நாமத்தில் தொடர்ந்து சாபம் வருகிறது, பாவம் வருகிறது, பொல்லாத மனிதர்கள் வராங்க, பிசாசு வருது, என்ன செய்வேன் என்று தெரியலையே என்று தவிக்கிறவர்களுக்கு விடுதலை தாரும். நீண்ட காலமாக ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருப்பவர்கள், திருமணத்துக்காய் பிள்ளைக்காய் காத்திருப்பவர்கள் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஐயா. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவரே சோத்திரம் ஐயா. வாலிபர்கள் தகப்பனே, அந்த வாலிபத்தின் பாவங்களது விடுதலை பெற உதவி செய்யுங்க. போதை அடிமைத்தனங்கள் நீங்கள் உதவி செய்யுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவருக்கும் ஒரு குறையும் வரக்கூடாது. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். அப்படியே ஆண்டவரை சோத்திரம் ஐயா. ஆண்டவரை இந்திய தாய் திருநாட்டை, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும், ஊழியங்களையும், திருச்சபைகளையும், ஆலயங்களையும் ஆசீர்வதிங்க. நான் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். ஆண்டவரை தோத்திரம் ஐயா. அப்படியே தகப்பனே, அடைக்கலான்குரிய முதியோர்களை நேசிக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கின்ற, அறிமுகப்படுத்துகின்ற, ஜபத்தினாலே காணிக்கையாலே தாங்குகின்ற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முக்கியமாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் நம்முடைய நாம மகிமைப்படட்டும். கொடுத்த கரங்களை ஆசீர்வதி. இன்னும் இருக்கிற தேவைகளை சந்தித்து வெட்கப்படாதபடிக்கு இருக்க காத்துக்கொள்ளுங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். பரிசுத்த பரலோக மேன்மை துறந்ததா, பாவியின் சாயல் அணிந்ததா. ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார்.
லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்க தான் பிறந்தார்.